திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயில் பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்ய உள்ளதால் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் இளவரசன். இளவரசன், தற்போது திருச்சியில பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? எத்தனை பேர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க? கண்டிப்பாக பூர்ணிமா, திருச்சி மாநகர் ஸ்ரீரங்கத்திற்கு இன்று பிரதமர் மோடி வருகை தர உள்ளதை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக ஸ்ரீரங்கம் நகரே 5 அடுக்கு பாதுகாப்பில் போலீசார் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த பாதுகாப்பு பணியில் திருச்சி மாவட்டத்தை மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 3700 போலீசார் இப்போ பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் நமது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது ஸ்ரீரங்கம் தெற்கு கோபுரம் நுழைவாயில் பகுதியில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் வழியாகத்தான் பிரதமர் மோடி இன்று காலை சரியாக ஒரு 11 மணிக்கு கோயிலுக்கு செல்ல உள்ளார். இதனை முன்னிட்டு இன்று காலை 8:30 மணிக்கு சென்னையிலிருந்து புறப்படும் அவர் திருச்சி விமான நிலையம் வருகிறார். திருச்சி விமான நிலையம் வந்தவுடன் அவர் ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீரங்கம் வந்தடைகிறார். ஸ்ரீரங்கத்தில் இருந்து தொடர்ந்து கார் மூலமாக இங்கு தெற்கு கோபுர நுழைவு, அதாவது பஞ்சக்கரை கொள்ளிடக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து புறப்பட்டு அவர் பஞ்சக்கரை வழியாக ஸ்ரீரங்கத்தில் உள்ள வடக்கு கோபுர வாசல் வழியாக உள்ளே நுழைந்து தெற்கு கோபுர வாசல் தெற்கு கோபுர வாசல் வழியாகத்தான் பிரதமர் மோடி உள்ளே செல்கிறார். அவருக்கு இந்த இடத்தில் முதலில் பூர்ணகும்ப மரியாதை கோயில் நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்பட உள்ளது. அதற்கு பிறகு நாதஸ்வர கலைஞர்கள் மற்றும் பல்வேறு இசை கலைஞர்கள் பிரதமர் மோடிக்கு வரவேற்பு அளிப்பார்கள். அதற்கு பிறகு உள்ளே செல்லும் பிரதமர் மோடி கருடாழ்வார் சன்னதி, மூலவர் சன்னதி, தாயார் சன்னதி, உடையவர் சன்னதி உள்ளிட்ட பல்வேறு சன்னதிகளில் வழிபாடு நடத்தும் அவர் அதற்கு பிறகு ராமருடைய தொடர்புடைய, அதாவது ராமருக்கே குலதெய்வமாக இந்த ஸ்ரீரங்கம் கோயில் தான் விளங்குகிறது. இந்த கோயிலில் கம்பராமாயணம் முதலாக அரங்கேற்றப்பட்ட இடத்தில் வேதபாராயணம் நடைபெறுகிறது. அந்த வேதபாராயணத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரை பிரதமர் மோடி, அதாவது ஒரு இந்திய பிரதமராக இருக்கும் ஒருவர் முதலாக ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வருவது இதுவே முதல் முறை என கூறப்படுகிறது. அந்த வகையில் ஸ்ரீரங்கம் என்று 5 அடுக்கு பாதுகாப்பு வலயத்துக்குள் இருக்கும் நிலையில் இந்த பகுதி முழு போலீசார் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் ஸ்ரீரங்கத்தில் இன்று காலை 8 மணிக்கு மேல் அந்த பிரதமர் மோடி வருகை தரும் பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், அதே சமயத்தில் வணிகர்கள் தங்கள் கடை அடைக்க வேண்டும் என ஏற்கனவே போலீசார் அறிவுறுத்த உள்ள நிலையில் தற்போது இந்த பகுதியில் பல்வேறு ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. ஐயா பிரதமர் மோடி முதல்ல அந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வராரு. இப்ப உங்களுடைய இதுல என்னென்ன ஏற்பாடுகள் நடத்துக்கிட்டு இருக்கு? இது கோயில் சார்பாக இது கோயில் பொதுவா அதாவது இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முதலாக பிரதம மந்திரியா வர்றது இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால முன்னேற்பாடுகள் நல்லபடியாக நடந்துட்டு. அது ராமரோட குலதெய்வம்னால அவர் இங்க முடிச்சுட்டு ராமேஸ்வரம் போறார். அதாவது ராமாயணம் தொடர்புடைய இடங்கள்லாம் வரிசையாக வந்துருக்கார். கடைசியா இங்க குலதெய்வத்தை நம்ம எதுவாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு முடிச்சுட்டு தான் எந்த நல்ல காரியமும் செய்வோம். அதனால இங்க குலதெய்வ வழிபாடுக்கு முடிச்சுட்டு ராமேஸ்வரத்தில் சேதுக்கரையிலிருந்து ஜீட் எடுத்துட்டு போறார். இது ஏற்பாடு, போலீஸ் பாதுகாப்பு மற்ற ஏற்பாடுகள்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்குது. சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் ராமருடைய குலதெய்வமாக இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் விளங்குகிறது. அப்படி பிரசித்தி பெற்ற அந்த 108 வைணவ தலங்களில் தலைமைப்பிடமாக விளங்கும் இந்த கோயிலுக்கு இவர்கள் கூறியது போல ஒரு இந்தியாவினுடைய பிரதமர் முதலில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வருவது இதுதான் முதல் முறை. அந்த அளவுக்கு மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படும் இந்த நிகழ்வில் ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள் வரும் பிரதமர் மோடிக்கு முதலில் தங்கக்கூடத்தில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு என்னென்ன சன்னதிகளில் அவர் சென்று வழிபடுறதா அதாவது உற்சவமூர்த்தியை ரங்கநாதர் நம்பர் மாலை வழிபட்டு விட்டு கருடன் சன்னதி, அப்புறம் மூலஸ்தானம், அதுக்கப்புறமா தாயார் சன்னதியில் கம்பராமாயணம் இடத்துல கம்பர் ராமாயணத்தை ஒரு 5 நிமிடம் கேட்கிறார். அதுக்கப்புறம் சக்கரத்தாழ்வார் சன்னதி, அப்புறம் ராமானுஜர் சன்னதியில் தியானம் பண்றார். ரொம்ப நன்றி. இவர்கள் கூறியது போல இன்றைய பிரதமர் மோடியினுடைய வரவேற்பு நிகழ்வு முதல் கொண்டு இன்று மதியம் 1 மணி வரை செல்வது வரை பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டில் 2வது முறையாக பிரதமர் மோடி வருகிறார். ஏற்கனவே ஜனவரி 2ஆம் தேதி புதிய விமான நிலையத்தை திறப்பதற்காக வந்த நிலையில் தற்பொழுது ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வருகை தருவது மிக முக்கிய நிகழ்வாக கருதப்படுவதால் பாஜக தொண்டர்களும் ஏராளமானோர் தங்களுக்கான ஏற்பாடுகள் பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக
முன்னதாக பூக்கள் மற்றும் பல்வேறு வரவேற்புகள் கொடுப்பதா இருக்காங்க. சார் வணக்கம். இந்த பாஜக சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் இங்கே பண்ணிருக்காங்க. நீங்க பிரதமர் மோடி வரவருக்கு என்னென்ன உற்சாகத்தில் இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும். ஒரே மாசத்துல 2 தடவை வந்ததுங்கிறது திருச்சிக்கு ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி அடிக்கடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா, இப்ப பிரதமர் மோடி வந்து திருச்சி வருகிறது விட்டு நீங்க வரவேற்புல வந்து எப்படி கலந்துக்கிறீங்க? நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க தஞ்சாவூர்ல இருந்து வரோம். நாங்க எல்லாருமே விவசாயினி, ஒரு அண்ணன் வந்து ஐடி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு கலியுக அவதாரமா நாங்க பாக்குறோம். மோடிஜியை வந்து பிரதமரா மட்டும் பார்க்கல, இந்த உலகத்தையே காப்பாற்ற வந்து ஒரு அவதாரமா பாக்குறோம். அப்படிதான் நினைக்கிறோம் நாங்க. அந்த அளவுக்கு நம்ம நாட்டோட முன்னேற்றம் மட்டும் இல்ல, இந்த உலகமே நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு மகா புருஷர் அவர். ஐயா, இப்ப இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்காக ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து அவர் விரதம் இருக்கிறதா ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து விரதம் இருக்கிறார் பிரதமர். அந்த வகையில வந்து இந்த ஸ்ரீரங்கம் வருகை தர்றது வந்து நீங்க எப்படி மகிழ்ச்சியா கொண்டாடுறீங்க? நான் வந்து திருச்சி புறநகர் மாவட்ட விவசாயி பூச்சாளர். இதுவரைக்கும் இந்த இந்தியாவினுடைய திருமணமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னு கேட்டால் விவசாயிகள் வந்து இது வரைக்கும் வங்கி கணக்கில் யாருக்குமே வந்து நேரடியாக 6000 ரூபாய் இது வரைக்கும் செலுத்தவில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு மகான் தான் எதிர்பார்க்கிறோம். பூர்ணிமா, அந்த வகையில் வந்து பிரதமர் மோடியை வரவேற்க வந்து திருச்சி மாநகர் மட்டுமல்லாமல் திருச்சி மண்டலத்தைச் சேர்ந்த பல்வேறு பகுதியைச் சேர்ந்த பாஜகவினரும் பொதுமக்களும் மிகுந்த ஆர்வத்தில் இருக்காங்க. இறுதியாக ஒருவரிடம் நம்ம கேட்போம். சார், இது ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு பாரத பிரதமர் வருவது இதுதான் முதல் முறை. நீங்க ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த நீங்கள் வந்து பிரதமரை வரவேற்க எப்படி உற்சாகத்தோட இருக்கீங்க? உங்களுடைய கருத்து என்ன? ஸ்ரீரங்கத்தை பொறுத்த மட்டும் மிக பிரம்மாண்டமான விழா என்று சொன்னால் வைகுண்ட ஏகாதசி. அந்த விழாவின் பொழுது நாங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்போமோ அதே அளவுக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை வரவேற்க நாங்கள் மிக ஆர்வமாக இருக்கிறோம். அவர் நுனிப்புல் மேயக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக மட்டும் இல்லாமல் அதனுடைய தாத்பரியங்களை முழுமையாக அறிந்து ராமர் கோயிலுடைய பால பிரதிஷ்டையினுடைய அந்த பிராண பிரதிஷ்டையினுடைய அதற்கு முன்னதாகவே ராமருடைய குலதெய்வமான ரங்கநாதரை வழிபட வேண்டும் என்ற அந்த ஆய்ந்தறிந்து அங்கே வருவது எங்களுக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. இப்படி ஒரு ஆன்மீக பெரியவர் எங்களுக்கு பிரதமர் அமைந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. கண்டிப்பா பூர்ணிமா, இவர்கள் கூறியது போல வந்து ராமருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் என்ன தொடர்பு என்பது ஏற்கனவே நம்ம கூறியது போல வந்து, அதாவது ராம அவதாரத்தில் வந்து இலங்கையில் போர் புரிந்து அதற்கு பிறகு வெற்றி பெற்று ராமர் பட்டாபிஷேகம் வந்து அயோத்தியில் நடைபெற உள்ள போது வந்து அதற்கு அந்த ராமருடைய போரோட வெற்றிக்கு உதவிய ராவணனுடைய தம்பி விபீஷணனும் வந்து அழைக்கப்படுகிறார். அந்த பட்டாபிஷேக நிகழ்ச்சி முடிந்தவுடன் அதாவது இவர் தன் குடும்ப சொத்தாக இருக்கும் ஸ்ரீரங்கம் நம்பெருமாளுடைய உருவ சிலையை வந்து விபீஷணன் இலங்கையை சேர்ந்த விபீஷணனுக்கு பரிசாக அளிக்கிறார். அந்த சிலையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வந்து இலங்கையை நோக்கி விபீஷணன் புறப்படும் போது வந்து காவிரி ஆற்றில் வந்து இளைப்பாரி வெற்றி செல்வதற்காக ஒரு பையனிடம் அந்த சிலையை பார்த்துக் கொள்ளும்படி கையில் கொடுத்து விட்டு செல்லும் போது காவிரி கரையில் அந்த சிலையை வைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த சிலை எடுக்க முடியவில்லை. அந்த இடம் தான் தற்பொழுது ஸ்ரீரங்கம் கோயிலாக உருவெடுத்துள்ளது. இந்த வகையில் வந்து அயோத்தியில் ராமர் பட்டாபிஷேகத்துக்கு இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய சிலையை வந்து பரிசளித்த நிலையில் இலங்கைக்கு செல்லாமல் அது திருச்சியில் இருக்கிறது. அதனால்தான் ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரை பெருமாள் வந்து தெற்கு நோக்கி பார்த்து கொண்டிருப்பார். ஏனென்றால் இலங்கைக்கு செல்ல முடியாததால் விபீஷணனுடைய கோரிக்கைக்கு ஏற்ப வந்து பெருமாள் வந்து இலங்கையை நோக்கி தெற்கு முகமாக பார்த்து காட்சியளிக்கிறார். அந்த வகையில் பிரதமர் மோடியும் இன்று தெற்கு நுழைவாசல் கோபுரம் வழியாகத்தான் உள்ளே சென்று தரிசனம் செய்ய உள்ளார். பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி இளவரசன்.